அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 517வது மழை வேண்டி வாராந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருட்பணியாற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவிலிருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். வேதாத்திரி மகரிஷி ஐயா அவங்க அழகாக சொல்லுவாங்க, பொறாமைனா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது ஐயா அவங்க சொல்லுவாங்க, ஒரு சொல்லுக்கு சரியான பொருள் தெரிய வேண்டுமென்றால் அதற்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கணுமா. பொறாமை என்ற ஒரு சொல்லுக்கு எதிர்ச்சொல் பொறுமை, பொறுத்து கொள்வது. பொறுத்து கொள்ள முடியாத எல்லா தன்மையும் பொறாமை என்று சொல்கிறார். பிறருடைய ஆக்கத்தை கண்டு நமக்கு அது இல்லையே நினைக்கிறது மட்டும் பொறாமை இல்லை, என்னை போல் அவர்கள் இல்லை என்றாலும் பொறாமை தான். அந்த பொறாமை வந்துட்டா நம்முடைய செல்வமும் அழிஞ்சிரும், தீமைக்கான செயலையும் செஞ்சு விடுவோம் என்று சொல்லுகிறார். அதாவது திராட்சை இதை உற்பத்தி பண்ணணும், அதாவது பாலைவனத்தில் தான் உற்பத்தி ஆக வேண்டும் என்பதை கடந்து நாம் நம்ம இடத்துலையுமே அதை போடலாம் என்ற ஆர்வத்தில் அதை அந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்போ தற்சமயம் அது பருவ நிலைக்கு வந்த ஸ்டேஜில் அதுக்கு ஒரு உரம் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டேன். அந்த உரம் இங்கே கிடைக்கின்றது என்று அறிந்து அதை நிலைநாட்ட கருத்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன். பட் என்ன ரொம்ப ஈர்த்துச்சுன்னா, சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி திரும்பவும் வர வச்சுது. அது என்னென்னா, அந்த வார்த்தை என்னென்னா, இந்த உலகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நல்லவங்க பேசாமல் இருக்கிறது தான், கெட்டவங்க பேசுகிறது கிடையாது. ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு நல்ல செயலை நம்ம தான் தவிர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம், நம்மளை ஒரு நல்ல இயக்கத்தோடு எப்பயுமே சேர்த்து கொண்டு ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறத நம்ம பண்ணாமல் இருக்கோங்கிற ஒரு வார்த்தை தான் என்னை திருப்பி இங்கே வர வச்சுது. கொரோனா டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எங்களால் என்ன முடியுதோ அதை அப்படியே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். பெரிய அளவில் மீன்ஸ் மக்களுக்கு நம்மளோட சேவை உயிர் இருக்கிற வரைக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதை நம்ம இல்லைன்னா கூட நம்மளோட சேவை தொடர்ந்து இருக்கணும், அதனால் மக்கள் பயனடையணும். இப்போ எப்படி இங்கே இந்த வன ஆலயம்னு ஒன்று இருக்குது, இதில் நம்ம இல்லைனாலும் இந்த மக்கள் எப்போ வேணாலும் இங்கே பயனடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எங்களோட அடுத்தடுத்த நோக்கமும் நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சேவை இல்லாமல் இதை தாண்டி நம்ம இல்லைன்னா கூட நம்மளோட சேவை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நிறையா திட்டங்களை மைண்டில் வச்சுருக்கோம். அதில் ஒன்று நாங்களும் இன் ஃப்யூச்சரில் எங்களோட ஃப்யூச்சர் பிளான் வன ஆலயம் அமைக்கணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவோம். ஸோ இங்கே கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது காலை வணக்கம். என்னை பற்றி அறிமுகம் பண்ணிக்கிறேங்க. நான் லக்ஷ்மண்குமார், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஐகான்ஸ் கிராஃபன்னு சொல்லிட்டு எங்களுடைய கம்பெனி. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபண்டு தேவைப்படும், சரிங்களா? இந்த ஃபண்டு எங்கே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுவீங்க ஃபண்டுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிளைண்ட்ஸை நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. லைக் வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஏஞ்சல் இன்வெஸ்டர். நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 10 crore பண்ணிகிட்ருக்கீங்க டேர்ன் ஓவர் அப்படின்னா, ஒரு 50 crore 100 crore ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் அப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இல்லைங்களா? நம்ம கூட சில நேரத்தில் நம்மளோட உடம்பை கவனிக்கிறதுக்கு நம்ம தவறிடுறோம். ஆனால் இந்த உடல் இருந்தால் தான் நம்ம பல சாதனைகள் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அப்போ அந்த உடலை எப்படி பேணி காக்கிறது? ஸோ அந்த மனம், இப்போ நம்ம மனம் செம்மையாக ஒரு அசோசியேஷன் கூட நம்ம இணைகிறோம், ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறோம், நல்ல ஆடியோ கேட்குறோம், இந்த மாதிரி பல முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அதுக்கான பேசிக் நாலேஜே இன்றைக்கி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியறது கிடையாது. பட் இன்றைக்கி இருக்கிற நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இயற்கை ஒரு மரத்தை கூட ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலை தான் இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி எல்லாம் கிராமத்திலேருந்து வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் போய் அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுற நிலை வந்துட்டுருக்கு. அப்போது அங்கே ஒரு மரம் பேசிக்காக இன்றைக்கி ஒரு மூலிகை மரம் கூட அவங்களுக்கு தெரியல.
அதனால் அதை பற்றின ஒரு எஜுகேஷனும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது நம்மளோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவு எடுத்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ மருந்து வந்து ரெண்டாவது, நம்ம எடுக்கிற உணவு தான் ஃபஸ்ட்டு மருந்தாக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக கடந்த மே 1ஆம் தேதி வந்து இசைஞானி இளையராஜா சாரோட ஷோ வந்து கரூரில் நம்ம தான் பண்ணோம். அதுக்கடுத்தது இப்போது கம்மிங் வர ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி காங்கேயம் ரோட்டில் இருக்கக்கூடிய பத்மினி கார்டன் கிரவுண்டில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணுறோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வனம் பற்றியான ஒரு வீடியோஸ் வந்து அங்கே நம்ம போட்டு இன்னும் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயங்களுக்காக எத்தனை பேர் இதில் போராடிட்டு இருக்காங்கங்கிற ஒரு பதிவு வந்து நம்ம அங்கே பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன். நான் வந்து உதவியிடும் உயிரில் வரை அறக்கட்டளையில் துணைத் தலைவராக இருக்கேன். உதவியிடும் உயிரில் வந்து நான் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துறை தலைவராக இருக்கேன். என்னோடய பிஸ்னஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி. லாஸ்ட் வீக் ஒரு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் ஒரு மீட்டிங்காக போயிருந்தோங்க. அதில் வந்து ஆன்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுற ஒரு இது வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் விட அன்எக்ஸ்பெக்டடாக பூம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒன்றுங்க. அதில் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் நம்பர் ஆஃப் கேசஸ் ரெஜிஸ்டர்ட்னு பார்த்தா 400 டைம்ஸ் அதிகங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 2022 ஒரு 100 பேர் டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் ஒரு 400 பேர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து ஆன்காலஜி சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோப்பாக போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெம் ஆகட்டுங்க, KMCHல தே ஆர் கோயிங் டு 2 பங்கர்ஸ் வேரியன்ட். ஸோ பங்கர் அப்படிங்கிறது இட்ஸ் ஆன்காலஜி சர்வீஸ் இது பண்ணுறதுக்கு லீனியர் ஆக்சலரேட்டட் மிஷன் அப்படின்னு ஒன்று போடணுங்க. ஸோ அது வந்து நம்ம நார்மல் மிஷன் நார்மல் ரூம்ஸில் அது வந்து வைக்க முடியாதுங்க. அது வந்து அட்டாமிக் எனர்ஜி வந்து ரொம்ப எமிட் பண்ணும். ஸோ வந்து அதை சுற்றியுமே ஒரு 10 அடிக்கு ஒரு கான்க்ரீட் வால் பில்ட் பண்ணி தான் அதுக்குள்ளே அந்த மிஷினை வைக்க முடியும். அந்த மிஷின் வச்சதுக்கப்புறம் பாபா அட்டாமிக் சென்டர் பாம்பேலேருந்து வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க, லைக் ரேடியேஷன்ஸ் வந்து பெரிய லீக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் வந்து கோயம்புத்தூரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கோயிங் ஃபார் பங்கர் ரெனோவேஷன்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன்ஸ். அதுபோல் BCDன்னு சொல்ல அமைப்பின் மூலிமா வார சண்டே வந்து நம்ம வனம் அவங்கள MOU சைன் பண்ணி பண்ணாரி டு மேலே திம்பம் ஆசனூர் வரைக்கும் இங்கே பொள்ளாச்சி கீழே ஆலியாலேருந்து மேலே வால்பாறை வரைக்கும் பிளாஸ்டிக் கிளீனிங் கேம்ப் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து எந்த ஆடு மாடு யானை மானில் போடுறது பிளாஸ்டிக், நம்மளை மாதிரி மனிதர்கள் போடுறது தான். இங்கே வந்தவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த பிளாஸ்டிக் யூசேஜை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்க, எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சாக்லேட் சாப்பிட்றோன்னா சாக்லேட்னால் நல்லது கேட்டது நம்மளுக்கு மட்டும்தான். பட் அதனால் போடுற பேப்பர் வந்து சாக்லேட் பேப்பர் வந்து பல பல்லுயிர்களுக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் கெடுதல். அதனால் காலையில் எழுந்திரிச்சதில் நைட் தூங்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் நமக்கு பலன் தருதா இல்லையா, அது கெடுதலாம் நம்மளோட போயிடும், நன்மையினால் நம்மளோட போயிடும். அது த்ரோ பண்ணும்போது இந்த உலகமே பாதிக்கும். ஒவ்வொரு செயலும் சிந்தித்து செயல்படுங்க. அனைவருக்கும் மீண்டும் பசுமை வணக்கம். வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளியன்று ஒரு கருத்தரங்கை நடத்துவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மாதம் வருகிற 26ஆம் தேதி வான்மலை கருத்தரங்கிற்கு இங்கே வந்திருப்பவர்கள், இந்த அழைப்பிதழ் உங்களுக்கு உணவு இடைவேளையின் போது நமது வனம் ஊழியர்கள் வழங்குவார்கள். நீங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இது குழந்தை வளர்ப்பை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் 2 மேதைகள் வந்து பேச இருக்கிறார்கள். நீங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கிறது. ஒரு சில செய்தியை சொல்லி நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம். திரு அருண் அவர்கள் ஒரு வார்த்தை என்னை மாற்றிவிட்டது என்று சொன்னார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த உலகம் கெட்டவர்களால் கெடுவதில்லை, கெடுக்கவும் முடியாது. நல்லவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த உலகம் கெட்டுவிடும். இந்த வார்த்தை அவரை திரும்ப திரும்ப அவருக்குள் அந்த சிந்தனை எழுந்து என்னுள்
என்னது கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு 40 பேரையாவது நான் நல்வழிக்கு திருப்ப வேண்டும் என்று ஒரு உயரிய சிந்தனை அவருக்குள் வந்திருக்கிறது. ஒரு நல்ல இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார்கள். நீங்கள் அவசியம் இந்த வனம் அமைப்பு பண்பு பயிற்சி, இது அடிப்படை. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து துன்பங்களுக்கு காரணம் பண்பு குறைந்து விட்டதனால்தான். இந்த பண்பு குறைந்து விட்டால் அன்பும் குறைந்துவிடும். பண்பு மிகுதியானால் அன்பும் மிகுதியாகும். அப்போது அதற்கு சகோதரி டாக்டர் அவங்க ஸ்ரீவர்த்தினி வந்து ஒரு பயிற்சிக்கு ஏற்பாடு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் 40 பேரையும் அதில் இன்வால்வ் பண்ண வைங்க. சண்டே தான் வருது. அதை பற்றி அவங்க எல்லாம் இன்னும் விளக்கமாக அவங்க சொல்லுவாங்க. அது உங்கள் கம்பெனியுடைய ப்ரொடக்ஷனை கூட்டும். இது வந்து இன்டைரக்டாக உங்கள் கம்பெனி வளர்றதுக்கு அவங்க சின்சியராக வேலை பார்த்தாங்கன்னா, அவங்க இன்னும் டிசிப்ளினாக இருந்தாங்கன்னா, இன்னும் அவங்க ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் நிறுவனம் மேலும் மேலும் வளரும். அதனால் நீங்கள் அந்த 40 பேர்த்தையும் நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த பயிற்சியில் சேர்த்திக்கிங்க. இன்னும் நீங்கள் நிறையா பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்க. இது பற்றி நம்ம மறுபடியும் திருப்பி பேசலாம். நேரம் கருதி இதோடு நான் நிறுத்திக்கிறேன். அடுத்ததாக நம்ம திருக்குறள் கணேசன் சொன்னார். அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக நான் அதை சொல்லணும். பிளாஸ்டிக்கை பற்றி விக்னேஷ் புள்ளியியல் துறை இயக்குனர் சொன்னார். வாரம் தொடர்ந்து சளைக்காமல் ஒரு வேள்வி நடத்துறது நம்ம ஐடியல் பழனிசாமி. சொன்னதையே திருப்பி சொல்கிறதுக்கு பேர் வேள்வி. அப்போ அந்த வேள்வி நடத்திட்டு இருக்கிறது ஐடியல் பழனிசாமி. அவருடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு திருவள்ளுவர் கூட ஒன்று சொல்கிறார். இந்த உலகத்தில் நோய்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அவர் காலத்திலேயே நோய் இருந்திருக்கு. இந்த நோய்க்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது உணவு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இவையெல்லாம் ஒரு முறை பிளர்ந்து நடக்கும்போது நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதிலிருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா அதே திருவள்ளுவர் சொல்கிறார். அடிப்படையில் ஒன்றை செஞ்சால் எல்லா பிரச்சனைகளிலிருந்து சரியாயிருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சால் உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் போயிருமாப்பா அப்படிங்கிறார். சரி, பிரச்சனை என்ன? இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பிறந்துட்டோம், இனி உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தாகணும். கரெக்டாக? அப்போது இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கிற இந்த வாழ்க்கை நமக்கு 5 பிரச்சனை வருதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, எனக்கு உடல் நல பிரச்சனை வருது. உடம்புக்கு சரியில்லாமல் ஆயிடுது. இப்போ கேன்சர் வருதுங்கிறாங்க. ஆஸ்பத்திரி மேலே ஆஸ்பத்திரி கேன்சர் கட்டிகிட்ருக்கிறாங்க. அதை பற்றிய டெக்னிக்கலாக எல்லாம் சொன்னார். இப்படி பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, விதவிதமான நோய்கள் வருது. இது எல்லாத்துக்கும் உடல்நல பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது மனநல பிரச்சனை. அதையும் கணேஷ் சொன்னார். பொறாமை, கோபம், வெறுப்பு, கவலை, இப்படி மனநல பிரச்சனையும் இருக்குது நமக்கு. இதெல்லாம் நம்ம கேட்டால் வருது இல்லையே. நோய் நம்மளை கேட்டால் வருது. இப்படி கேட்காமையே நமக்கு பொறாமை வருது, கோபம் வருது. இப்படி எல்லாம் நம்மளுக்குள்ள இயல்பாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை. நம்ம சொன்னபடி எவனும் கேட்குறதில்ல. நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கூட யாரும் கேட்குறதில்ல. நம்ம பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, பிளாஸ்டிக் குப்பை போடாதீங்கன்னு. போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவரும் பொறுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நடந்துகிட்ருக்குது. அப்போது உறவுகள்லேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம சொன்னால் யாரும் நல்லது சொன்னால் கேட்குறதில்ல, நல்லது சொன்னால் கேட்குறதில்ல. அப்படி கேட்டிருந்தா இந்த உலகம் திருவள்ளுவர் காலத்திலேயே மாறி இருக்கணுமே. இன்றைக்கும் திருக்குறள் தேவைப்படுதே. அப்போது குடும்ப உறவுகள்லேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம மனைவி நம்ம சொன்னபடி கேட்குறது இல்லை, நம்ம குழந்தைங்க சொன்னபடி கேட்குறது இல்லை, நம்ம சமூகம் சொன்னபடி கேட்குறது இல்லை. அப்போ இது ஒரு பிரச்சனை தானே நமக்கு.
ஒரு முதலாளிக்கு தொழிலாளியினால் பிரச்சனை, தொழிலாளிக்கு முதலாளியால் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் 25% போட்டார். இப்போ நமக்கெல்லாம் இங்கே பிரச்சனை. அங்கெங்கேயோ அவர் ஒருத்தர் வரி எச்சு பண்ணால் இங்கெல்லாம் பாதிக்குது. இது சமூக பிரச்சனை. இப்படி 5 விதமான பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்கிறோம். இந்த 5 விதமான பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா வனம் அமைப்பு 2 கொள்கையை வச்சுருக்குது. ஒன்று பண்பு பயிற்சி, இன்னொன்று பசுமை திரட்சி. இந்த 5 பிரச்சனைக்கும் தீர்வு வனம் அமைப்பினுடைய கொள்கைகள். பண்பு பயிற்சி அதைத்தான் ஸ்ரீவர்த்தினி இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறாங்க. அது பண்பு பயிற்சி. அடுத்தது பசுமை திரட்சி. பசுமைன்னா வேற ஒன்றும் இல்லை, மரங்களை நடுவது. எங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் ஒரு குழுவாக போய் சிக்கிம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அங்கே எங்கு பார்த்தாலும் நாம் இப்போ கற்பனை பண்ணி பார்க்குறோம் இல்லையா, எங்கு பார்த்தாலும் மரங்கள், பார்க்கும் இடமெல்லாம் மரங்கள். அப்படி இருக்கிற இடத்துல போய் எல்லாம் ஒரு வாரம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து அவங்க சொன்னது, ஐயா ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுறதில்லை, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதில்லை, போட்டது போட்டபடி கிடக்குது, திருட்டு இல்லை, ஜனங்கள்லாம் வாழ்க்கை முறை நல்லா இருக்குது, அங்கே மருந்து கடை இல்லை, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி இல்லை, கேன்சர் பயம் இல்லை, அங்கே அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? எதுவுமே இல்லை, வேறு எங்கேயும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. சிக்கிம் மாநிலம் டூர் போயிட்டு வந்தாங்க. 100% ஆர்கானிக். அங்கே கேன்சர் பயம் இல்லை, அங்கே வாழ்கிறவங்களுக்கு அங்கே திருட்டு பயம் இல்லை, அங்கே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்படி ஒரு சமூகம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இதையே நாம் அதை பார்த்து இங்கே நாம் பிழைக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா பிழைக்கிறாங்க, அதை பார்த்து நாமே நல்லா பிழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையாக வர்றது தான் இந்த வனம்.